வாங்க அனைவருக்கும் வணக்கம். சிறுகதை யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்க. இன்னைக்கு நான் படிக்க போற சிறுகதை வந்து கருவறை வாசனை. இளங்கலை 1ஆம் ஆண்டு புத்தகத்துல இருக்கு. படிக்கலாம் வாங்க. இந்த சிறுகதைய கனிமொழி எழுதியிருக்காங்க. தாயோடைய வாசனையும், அதோட அருமையும் பத்தி ஒரு கவிஞர் அழகா சொல்ற மாரி, ஒரு மனிதனை பத்தி அவங்க சொல்லியிருக்காங்க. கேட்கலாம் வாங்க. அது சந்தனம் இல்லை, ஜவ்வாதோ? இப்போது அழகான புட்டிகளில் விற்கும் வாசனை திரவியமோ? அதை போலும் இல்லாத அவளை கட்டிக்கொண்டு தூங்கிய போது மெல்லியதாய் வந்து மூக்கைத் தழுவும் அவள் அவிழ்த்து போட்ட சேலையை சுற்றி கொண்டு திரிந்தபோது அவளின் வாசனையை கொண்டதாய் தோன்றும் முதல் மழையின் மண்வாடை போல் மூச்சு முட்ட நிரப்பி வைத்துக்கொள் கொள்ள தூண்டும் அம்மாவின் வாசனை. அதாவது தன் தாயோட புடவையை சுற்றிக்கிட்டு தூங்கி நம்ம எல்லாருக்குமே பழக்கம் இருக்கும் இல்லையா? அதுதான் அழகாக அந்த கனிமொழி சொல்லியிருக்காங்க தன் தாயோட வாசனையை பற்றி. முதல் மழையில் வந்த வாசனை போல் அம்மாவின் சேலை அப்படின்றாங்க. அதாவது சந்தனமும் ஜவ்வாதும் கலந்த வாசனையோ அதை விட வாசனை அம்மாவின் சேலை அப்படின்றாங்க. எங்கெங்கோ பட்ட காயங்களுக்கு மருந்தாய் அவள் மடியில் தலை வைத்து தூங்கிய போதெல்லாம் பாதுகாப்பாய் என்னை தாங்கிய மனம் அவள் என்பதே அதுவும் சேர்ந்ததுதான். வளர்ந்துவிட்ட மனதின் சுவர்கள் அவளை கட்டிக்கொள்ள விடாத போதும் மெத்தென்ற இதழாய் வருடிப் போகும். தேவைகளின் தடம் பிடித்து தூர வந்துவிட்ட போதும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தன்னோட தாயை பிரிஞ்சு நம்ம தூரமாக வேலை விஷயமா நம்ம வளர்ந்த பிறகும் வந்துட்ட போதும் அவங்களோட அந்த வாசமான அந்த புடவையை சுற்றி கொண்டு படுக்கிறதும் அவங்களோட மெத்தென்ற அந்த பாசமும் நம்மக்கிட்ட நம்ம சாகிற வரைக்கும் நமக்கே வயசானாலும் இருக்கும் தானே. அழகாக சொல்கிறாங்க தாயை பற்றி அந்த தோழி. வேலை நிமித்தமாக தூரம் வந்துவிட்ட போதும் சொல்லியிருக்காங்களா? எனக்கு மட்டுமே புரியும் அவளின் கருவறை மனத்தை அள்ளி அள்ளி என் வீடெங்கும் தெளித்து சுருண்டு படுத்து தூங்கி போக வேண்டும். எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்காங்கல்ல அந்த தோழி இந்த கவிதையை. அந்த கடைசி வரிகளை நான் இன்னொரு தடவை படிக்கட்டுமா? அவளை கட்டிக்கொள்ள விடாத போதும் மெத்தென்று இதழாய் வருடி போகும் தேவைகளின் தடம் பிடித்து தூர வந்துவிட்ட போதும் எனக்கு மட்டுமே புரியும் அவளின் கருவறை மனத்தை அள்ளி அள்ளி என் வீடெங்கும் தெளித்து சுருண்டு படுத்து தூங்கி போக வேண்டும். என்ன அழகாக சொல்லியிருக்காங்க. ஒரு தாயை பிரிஞ்சு நம்ம வேலை நிமித்தமாக வெளியூர் வந்த பிறகும் அவளோட வாசனைகள் அவளோட அந்த பாசத்தை வீடெங்கும் தெளித்து அப்படியே சுருண்டு படுத்து தூங்கி போக வேண்டும். என்ன ஒரு அழகான வரிகள் இல்லை? கவிஞர்கள்லாம் அருமையாக பண்ணுறாங்க. ஓகே, கடகடன்னு இதை நான் ஒரு முறை படிச்சிடவா? கேட்டுக்கோங்க. அது சந்தனம் இல்லை, ஜவ்வாதோ? இப்பொழுது அழகான புட்டிகளில் விற்கும் வாசனை திரவியமோ? அதை போலும் இல்லாத அவளை கட்டிக்கொண்டு தூங்கிய போது மெலிதாய் வந்து மூக்கை தழுவும் அவளின் அவிழ்த்து போட்ட சேலையை சுற்றி கொண்டு திரிந்தபோது அவளின் வாசனையை கொண்டதாய் தோன்றும் முதல் மழையின் மண்வாடை போல் மூச்சு முட்ட நிரப்பி வைத்து கொள்ள தூண்டும் அம்மாவின் வாசனை. மூச்சு முட்ட நிரப்பி வைத்து கொள்ள தோண்டும் அம்மாவின் வாசனை. எங்கெங்கோ பட்ட காயங்களுக்கு மருந்தாய் அவள் மடியில் தலை வைத்து தூங்கிய போதெல்லாம் பாதுகாப்பாய் என்னை தாங்கிய மனம் அவள் என்பதே அதுவும் சேர்ந்ததுதான். வளர்ந்துவிட்ட மனிதன் வளர்ந்துவிட்ட மனதின் சுவர்கள் அவளை கட்டிக்கொள்ள விடாத போதும் நான் வளர்ந்துட்டேன், என் தாயை போய் கட்டிக்கொள்ள என்னால் முடியாது. அந்த டைம்லேயும் கட்டிக்கொள்ள விடாத போதும் மெத்தென்ற இதழால் வருடி போகும் தேவைகளின் தடம் பிடித்து தூர வந்து விட்ட போதும் எனக்கு மட்டுமே புரியும் அவளின் கருவறை மனத்தை அள்ளி அள்ளி என் வீடெங்கும் தெளித்து சுருண்டு படுத்து தூங்கி போக வேண்டும். அருமையான கவிதை இல்லை நம்ம கனிமொழி
சகோதரி சொல்லியிருக்காங்க. இது நம்ம பசங்க 1ஆம் ஆண்டு இளங்கலை பாட புத்தகத்துல வருது இந்த சிறுகதை. அருமையா இருக்கு. யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. அடுத்தடுத்து நாங்க கதைகள போடுறோம். இதுக்கு நீங்க கமெண்ட் போடுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வாழ்த்துக்கள் உங்க அனைவருக்கும். நன்றி, 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 நன்றி. ஆனா, இந்த கனிமொழி கவிஞர் வந்து அழகா சொல்லியிருக்காங்க. இந்த அனுபவம் எனக்கு இருக்கு. ஏன்னா, நான் சின்ன வயசுலேருந்தே எங்க அம்மாவ கட்டி பிடிச்சுட்டு தான் தூங்குவேன். என் தாயோட வாசனை எனக்கு பிடிக்கும். அவளோட புடவையை போர்த்திக் கொண்டு தூங்குவதற்கு இப்பவும் எனக்கு பிடிக்கும். உங்களில் யாரெல்லாம் தாயை நேசிக்கிறீர்கள்? இந்த அனுபவம் அனைவருக்கும் இருக்கும். ஆனா, இந்த மாதிரி புடவைய சுத்தி தூங்குற நபர்கள் யார் யார் இருக்கீங்கன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒரு அம்மாவோட ஒட்டுண்ணி அப்படின்னு சொல்லலாம். தாயை கட்டிக்கொண்டு தூங்குவதில், அவங்க மடியில் தலை வச்சு படுத்து தூங்குறதுல, அவங்களோட வாசனை, அவங்களோட அன்பு, அவங்களோட அரவணைப்பு புரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை வெளிப்படுத்தாத நபர்களும் இருக்காங்க. அம்மா கிட்ட தன்னோட அன்பை நீங்கள் வெளிப்படுத்துங்க. ஏன்னா அவங்க இருக்கிற வரைக்கும் தான் நம்மளோட அன்பை அவங்கக்கிட்ட வெளிப்படுத்த முடியும். அதனால் அம்மா கிட்ட ஒட்டாத பிள்ளைங்களாம் மனசை விட்டு பேசுங்க. அம்மா மடியில் தலை வச்சு பாருங்க. அதுதான் சொர்க்கம். அனுபவிச்சவங்க சொல்லுங்க. எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த கவிதை அருமையா இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு சிறுகதையோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது அக்கசக்கா ஆல் இன் ஒன் நிர்மலா. நன்றி. இன்று நாளின் நாளாக வாழ்த்துகிறோம். வணக்கம்.